ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டில் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, நல்ல கோல்டன் க்ளோவாக ஸ்கின் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? என்ன சோப் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் எந்த சோப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி சோப் போட்டோ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு நல்ல கோல்டன் க்ளோ ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஆயில் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஆலிவ் ஆயிலில் கேரட் ஆயில் நம்ம ரெடி பண்ண ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோவாக மாற்றும். ஸோ நான் வந்து இப்போ ஆலிவ் ஆயிலில் ரெடி பண்ண கேரட் ஆயில் வந்து அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எந்த சோப்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பப்பாயா கஸ்டமைஸ் சோப் எடுத்துக்கிறேன். சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து துடைக்கக்கூடாது. அந்த தண்ணியோட ஈரத்தோட ஸ்கின்னை அப்படியே விட்டுடணும். அப்படியே காத்தார அதை காய விட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து செம்ம சூப்பராக செம்ம ஒரு க்ளோவாக இருக்கும் உங்களுக்கு.